ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு உயிரியல், அதில் தாவரவியல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 12th பயாலஜியில் பாட்டனி. ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு படிச்சிருப்பீங்க அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு மொத்தம் இதில் எத்தனை லெசன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 லெசன்ஸு இருக்கும். ஓகேவா? ஸோ அண்டு உங்களுக்கு எத்தனை யூனிட் இதில் இருக்கும் அப்படின்னா ஒரு 5 யூனிட் இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன லெசன் இருக்குது அப்படின்னா தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம். அடுத்தது பாடம் 2 என்ன இருக்குது அப்படின்னா பாரம்பரிய மரபியல். பாடம் 3 குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். பாடம் 4 உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும். பாடம் 5 தாவர திசு வளர்ப்பு. பாடம் 6 சூழ்நிலையியல் கோட்பாடுகள். பாடம் 7 சூழல் மண்டலம். பாடம் 8 சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். பாடம் 9 பயிர் பெருக்கம். பாடம் 10 பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும். ஸோ மொத்தம் உங்களுக்கு 10 லெசன்ஸ் இருக்கும் உயிரி தாவரவியலில். ஸோ இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் லெசனுக்கான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம். 2வது தலைவலி இனப்பெருக்கம். 3வது பாலினப்பெருக்கம். 4 கருவுறுதலுக்கு முந்தைய அமைப்பு மற்றும் நிகழ்வுகள். 5 கருவுறுதல். 6 கருவுறுதலுக்கு பின் அமைப்பு மற்றும் நிகழ்வுகள். 7 கருவுறா இனப்பெருக்கம். 8 பல் கருநிலை. 9 கருவுறா கனிகள். மொத்தம் உங்களுக்கு இதில் 9 டாபிக்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கவர் ஆகிருக்கும்ப்பா. ஸோ அந்த 9 டாபிக்ஸ் கவர் ஆகியிருக்கக்கூடிய இந்த லெசனுக்கான புக் பேக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்யவும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எந்த கூற்று சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கூற்று என்ன அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கத்தில் கேமெட்டுகள் ஈடுபடுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தப்பு. பாலிலா இனப்பெருக்கத்தில் கேமெட்டுகள் ஈடுபடாது. பால் இனப்பெருக்கத்தில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆண் பெண் கேமெட்டுகள் ஈடுபடும் இல்லையா? ஸோ அப்போது இந்த கூற்று என்ன அப்படின்னா தவறான கூற்று. அடுத்தது பாருங்கள், பாக்டீரியங்கள் மொட்டு விடுதல் வழி பாலிலா இனப்பெருக்கம் செய்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் என்னதான் அப்படின்னா தவறான கூற்று தான். 3வது என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், கொனிடியங்களை தோற்றுவித்தல் ஒரு பாலின பெருக்க முறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் என்னதான் அப்படின்னா ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்போது லாஸ்ட் ஒன் இருக்குது பாருங்கள், ஈஸ்ட்டு மொட்டு விடுதல் வழி இனப்பெருக்கம் செய்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஈஸ்ட்டு தான் மொட்டு விடுதல் வழி இனப்பெருக்கத்தை செய்யும். ஸோ அப்போது உங்களுக்கு 4வதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் கரெக்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பி மகேஸ்வரி தான் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுனர். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அப்போது புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுனர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா பி மகேஸ்வரியை சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்கள், சரியாக பொருந்திய இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாக பொருந்திய இணை இந்த நாளில் எது அப்படின்னா மட்டநிலை தண்டு. மட்டநிலை தண்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மியூசா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 என்னது அப்படின்னா ஒரு தவறான இணை. ஓகேவா? ஸோ கிழங்குக்கு வந்து அல்லியம் சீபான் கொடுத்துருக்காங்க. தரைக்கீழ் உந்து தண்டுக்கு பிஸ்டியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர்விடும் ஓடு தண்டுக்கு வந்துட்டு ஜிஞ்சிபெரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா தவறான இணை, சரியாக பொருந்தாத இணை. ஓகேவா? ஸோ மட்டநிலை தண்டுக்கு வந்து மியூஸா இது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு சரியாக பொருந்திய இணை. அடுத்தது பாருங்கள், 4th கொஸ்டின், மகரந்த குழாயை கண்டுபிடித்தவர் யாருன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஜிபி
அமிஷி. ஓகேவா, ஜிபி அமிஷி தான் வந்துட்டு மகரந்த குழாயை வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அப்போது ஆப்ஷன் ஆ செகண்ட் ஒன். அடுத்தது பாருங்கள், 5th கொஸ்டின். மயோசொட்டிஸின் மகரந்த துகளின் அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதனோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 மைக்ரோமீட்டர் இருக்கும். ஸோ அப்போது ஆப்ஷன் ஆ. அடுத்தது பாருங்கள், 6th கொஸ்டின். மூடுவிதை தாவரங்களில் ஆண் கேமிடக தாவரத்தின் முதல் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரி, முதல் செல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் செல் என்ன அப்படின்னா நுண்வித்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மூடு விதை தாவரங்களின் ஆண் கேமிடக தாவரத்தின் முதல் செல் எது அப்படின்னா ஆண் வித்து. அடுத்தது பாருங்கள், 7th கொஸ்டின் பொறுத்துக. ஸோ மேட்சிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வெளிக்கருவுறுதலுக்கு நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிகள் எடுத்துப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்டு மகரந்த தாள் வட்டம், மகரந்த தாள்கள். அடுத்தது தேர்டுக்கு ஆண் கேமிடக தாவரம் எதை சொல்லுவோம் அப்படின்னா மகரந்த தாள்கள் சொல்லுவோம், மகரந்த துகள் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முதல் நிலை புறப்பக்க அடுக்கு நம்ம எது சொல்லுவோம் அப்படின்னா மகரந்த பைகள் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக ஸோ அப்போது ஃபஸ்ட்டுக்கு தேர்டு, செகண்டுக்கு ஃபோர்த்து, அண்டு தேர்டுக்கு ஃபஸ்ட்டு, ஃபோர்த்துக்கு செகண்டு. உனக்கு எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வரும். அடுத்தது பாருங்கள், 8th கொஸ்டின். மகரந்த பை சுவர் அடுக்குகளை மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்துவோம். ஓகேவா, ஸோ மகரந்த பை சுவரோட அடுக்குகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்தணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரலாம் அப்படின்னா டாப்பிட்டம் வரும். இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பிட்டம் வரும். அதுக்கப்புறம் மைய அடுக்கு வரும். அதுக்கப்புறம் எண்டோதீசியம் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா புறத்தோல் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ 4th ஒன்றா இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு கரெக்டான வரிசையாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள் 9th. தவறான இணையை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறான இணை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சூழ் திசு. ஓகேவா, சூழ் திசு வந்துட்டு வளரும் கருவிற்கான ஊட்டத்திசு அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பு. ஓகேவா, சூழ் திசு வந்துட்டு வளரும் கருவிற்கான ஊட்டத்திசுவாக வராது. ஓகேவா, மீதி இருக்கக்கூடிய 3 என்னதான் அப்படின்னா நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா, ஸ்போரோபொலினின் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மகரந்த துகளின் எக்ஸைன் அப்படின்னு சொல்லுவோம். டாப்பிட்டம் அப்படிங்கிறத நுண்வித்துக்களின் வளர்ச்சிக்கான ஊட்டத்திசு அப்படின்னு சொல்லுவோம். வழிநடத்தின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா சூழ்துளை நோக்கி மகரந்த குழாயை வழி நடத்துதலை நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் எது தவறான இணை அப்படின்னா சூழ்திசு, வளரும் கருவிற்கான ஊட்டத்திசு தான் தவறான இணை. அடுத்தது பாருங்கள், 10th கொஸ்டின். உறுதி சொல்லும் அதுக்கான காரணமும் கொடுத்துருக்காங்க. ஸோ உறுதிச்சொல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொல்லுயிர் படிவுகளில் ஸ்போரோபொலினின் மகரந்த துகளை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோபொலினின் இயற்பியல் மற்றும் உயிரியல் சிதைவிலிருந்து தாங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கரெக்ட். ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா தொல்லுயிர் படிவுகளில் ஸ்போரோபொலினின் வந்துட்டு மகரந்த துகளை ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பாதுகாத்து வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஸ்போரோபொலினின் வந்துட்டு இயற்பியல் உயிரியல் சிதைவிலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது உறுதிச்சொல் காரணம் இரண்டும் சரி. ஓகேவா, அப்போ 4th ஆப்ஷன் வரும். அடுத்தது பாருங்கள், 11th கொஸ்டின். மெல்லிய சூழ்திசு சூழ் பற்றி சரியான கூட்டினை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடியதில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அடித்தோல் நிலையில் உள்ள விந்துருவாக்க செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா தவறான கூற்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சூழ்களில் அதிக சூழ்திசு பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னா தப்பு தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புறத்தோல் நிலையில் உள்ள விந்துருவாக்கு செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தப்பு. சூழ்களில் ஓரடுக்கு சூழ்திசு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 4th ஒன்னா அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்டு. மெல்லிய சூழ்திசு சூழில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சூழ்களில் ஓரடுக்கு சூழ்திசு தான் என்னாகும் அப்படின்னா காணப்படும். அடுத்தது பாருங்கள், 12th கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பெருகாமிடக தாவரத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கருப்பை. அடுத்தது பாருங்கள், ஹெப்பலோபாப்பஸ் கிராசிலிஸ் தாவரத்தில் சூழ்திசு செல்லிலுள்ள குரோமோசோம் எண்ணிக்கை 4 ஆகும். அதன் முதல்நிலை கருவூன் திசுவிலுள்ள
குரோமோசோம் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதன் முதல் நிலையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6ன்னு இருக்கும். ஓகேவா, 6 குரோமோசோம்கள் இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஊடுகடத்தும் திசு காணப்படுவது எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூலகத்தின் சூலக தண்டு பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஊடுகடத்தும் திசு வந்துட்டு காணப்படும். ஓகேவா, ஸோ அப்போது உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 15th கொஸ்டின், விதையில் சூழ் காம்பினால் ஏற்படும் தழும்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை எதை சொல்லுவோம் அப்படின்னா விதை தழும்புன்னு சொல்லுவோம். இந்த விதை தழும்பு தான் வந்துட்டு விதையில் இருக்கக்கூடிய சூழ் காம்பினால் ஏற்படக்கூடிய ஒரு தழும்பாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள் 16வது கொஸ்டின், எக்ஸ் என்னும் தாவரம் சிறிய மலர் குன்றிய பூவிதழ் சுழல் இணைப்புடைய மகரந்த பையை கொண்டுள்ளது. இம்மலரின் மகரந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்ன மலராக இருக்குது. ஐ மீன் சிறிய மலர்னு கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய பூவிதழ் வந்துட்டு ஒரு குன்றிய பூவிதழாக இருக்குது. அதே மாதிரி சுழல் இணைப்புடைய மகரந்த பையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாவரத்துக்கு மகரந்த சேர்க்கைக்கு எது சரியான ஒன்றா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காற்றாக தான் இருக்கும். ஓகேவா, காற்று மூலயமா அங்கே மகரந்த சேர்க்கை நடந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்துட்டு ஈஸியாக அங்கே கருவுறுதல் நடக்கும். ஸோ அதனால் காற்று வந்துட்டு நம்ம இதுக்கு சாத்தியமான ஒரு முகவராக எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்தது பாருங்கள் 17வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஸோ 4 கூற்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு எது எது சரி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆண் முன்முதிர்வு மலர்களில் கீழ் அலகு முன் முதிர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா தப்பு. அடுத்தது பாருங்கள், பெண் முன் முதிர்வு மலர்களில் சூழ் அலகு முன் முதிர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா கரெக்டு. அடுத்தது பாருங்கள், தேர்டு ஒன், ஒருபால் மலர்களில் ஹெர்கோகேமி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெர்கோகேமி ஒருபால் மலர்களில் காணப்படும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தப்பு. ஓகேவா, பிறைமூலா இரு சூலகத்தண்டு நீளமுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா கரெக்ட். ஓகேவா, பிறைமுலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரு சூலகத்தண்டு நீளமுடையது அப்படின்னு வரும் இல்லையா, அது வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்ட். ஸோ அப்போது 2, 4 சரியானவை. ஸோ அப்போது ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள் 18வது கொஸ்டின், முளைவேர் உரை காணப்படும் தாவரம் எது அப்படின்னா நெல்லில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா முளைவேர் உரை இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், கருவுரா கனியில் எது காணப்படுவதில்லைன்னு கேட்டிருக்காங்க. கருவுரா கனிகளில் என்ன இருக்காது அப்படின்னா விதைகள் இருக்காது. ஓகேவா, ஸோ நம்ம கருவுரா கனிகளை பார்த்தினோகார்பிக் கனிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா விதை இருக்காது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு விதையில்லா திராட்சை, கொய்யா இதெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ அடுத்தது பாருங்கள், பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த துகள் வெளியேறும் நிலை எத்தனாவது நிலையாக இருக்கும் அப்படின்னா ரெண்டாவது செல் நிலை. ஓகேவா, 2 செல் நிலையில் தான் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா மகரந்த துகள் வந்துட்டு வெளியேறும். ஓகேவா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த லெசனில் உங்களுக்கு மொத்தம் 20 புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குப்பா. இந்த 20 புக் பேக் கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தெளிவாக படிச்சுக்கோங்கப்பா. ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நமக்கு புக் பேக்கில் இருந்தப்போ வரும். அதனால் புக் பேக் கொஸ்டின்ஸை கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் மார்க் வந்துட்டு நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம்ப்பா. ஸோ ஓகேவா, இந்த லெசனுக்கான இங்கிலீஷ் வீடியோவும் வந்துட்டு என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லெசன்ஸை அப்படியே நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுவோம்ப்பா. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். அது நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண உடனே உங்களுக்கு காமிக்கக்கூடிய பெல் பட்டனை என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கணும்ப்பா. ஓகேவா, ஓகே, எனி டவுட் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களுக்கான சொல்யூஷன்ஸை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்தராக அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேப்பா. தேங்க்யூ.